Greetings everyone. Welcome to our channel Student Station. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th Standard English Unit 1 Prose The Nose Jewel C. ராஜகோபாலாச்சாரி. ஸோ நோஸ் ஜுவலோட புக் பேக் எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டு வரோம். பேஜ் நம்பர் 18. ஸோ டைப்ஸ் ஆஃப் நவுன் வரைக்கும் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நவுன் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் நவுனு. அதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். Pick out the words from the list and put them appropriately in the table. So some words கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம அந்த டேபிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, person, then place, animals, things, ideas or feelings. ஓகே, பர்சன்றது ஒரு பர்சனை நம்ம ஒரு ஆளை குறிக்கும், அடுத்து பிளேஸ் இடத்தை குறிக்கும், திங்ஸ் பொருள், அனிமல்ஸ் இல்லை பேர்ட்ஸ் வந்து இட் கம்ஸ் அண்டர் த டாபிக் அனிமல், ஐடியாஸ் இல்லை ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் நவுனில் நம்ம ஜஸ்ட்டு செக்ரிகேட் பண்ண போகிறோம். டேவிட் பாருங்கள், டேவிட்னா என்ன, நேம் ஆஃப் அ பர்சன். ஸோ அது வந்து பர்சன் அந்த ஹெட்டிங்கில் வரும் டேவிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரைன்றது இடம், பிளேஸ். ஸோ இட் கம்ஸ் அண்டர் பிளேஸ். பேரட்ன்றது என்னது, பேர்ட்ஸ். ஸோ அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ், அதில் பேரட். தென் ஹாப்பினஸ், சந்தோஷம். ஐடியாஸ் ஆர் ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸில் வரும் ஹாப்பினஸ். நெக்ஸ்ட்டு புக்குன்னா என்ன, அது ஒரு திங் இல்லையா, ஸோ திங்கில் வரும் புக்கு. தாட்னா எண்ணங்கள், ஸோ ஃபீலிங்ஸில் வரும் தாட். க்ரீன்ன்றது இங்கே வந்து கலர் கிடையாது, க்ரீன்ஸ் அப்படின்றது கீரை வகைகள் சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ அது வந்து திங்கில் வரும். டைகர்ன்றது அனிமல். திருச்சின்றது இட் கம்ஸ் அண்டர் பிளேஸ். கம்ப்யூட்டர்ன்றது எதில் வரும், திங்ஸில் வரும் இல்லையா, கம்ப்யூட்டர்ன்றது திங். நெக்ஸ்ட்டு நாராயணன், இது வந்து என்ன, ஒரு பர்சனோட பேர். ஸோ நாராயணன் கம்ஸ் அண்டர் அ பர்சன், நேம் ஆஃப் அ பர்சன். ஃபேன்ன்றது என்ன, பொருள், திங். சிஸ்டர்ன்றது காமன் நவுன், ஸோ பர்சன். கலாம்ன்றதும் நேம் ஆஃப் அ பர்சன், இட் கம்ஸ் அண்டர் பர்சன். நெக்ஸ்ட்டு விமன்றது ஒரு பெண்மணி, பெண்ணுக்கு விமன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் இட் கம்ஸ் அண்டர் பர்சன், காமன் நவுன். பென்சில் இதில் வரும், திங்ஸில் வரும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் த டாபிக் திங். அடுத்து பாரதின்றது பேர், BHARATHI. பாரதி வந்து நேம் ஆஃப் அ பர்சன். அடுத்தது ப்ராப்ளம்ன்றது அது ஒரு சிக்கல், ஐடியாஸ் ஆர் ஃபீலிங்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு பிரதர்ன்றது தம்பி, அண்ணன். ஸோ காமன் நவுனில் வரும், அப்போ நேம் ஆஃப் அ பர்சனில் வரும், அது வந்து காமன் நவுன். நெக்ஸ்ட்டு மும்பைன்றது இடத்தோட பேர், ஸோ இட் கம்ஸ் அண்டர் பிளேஸ். தென் ஸ்வான், அன்னம், அது அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ், அதில் வரும். எலிஃபண்ட், அனிமல். விஜய்ன்றது நேம் ஆஃப் அ பர்சன், விஜய். சக்ஸஸ்ன்றது வெற்றி, ஸோ ஐடியாஸ் ஆர் ஃபீலிங்ஸ். ஸ்கூல்ன்றது பிளேஸ். கான்வென்ட்ன்றதும் பிளேஸ். ஸோ பர்சனில் வந்து டேவிட், நாராயணன், கலாம், பாரதி, விஜய், சிஸ்டர், விமன், பிரதர். அடுத்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, மும்பை, ஸ்கூல், கான்வென்ட். அடுத்தது திங், புக், க்ரீன், கம்ப்யூட்டர், ஃபேன், பென்சில். தென் அனிமல், பேரட், டைகர், எலிஃபண்ட், ஸ்வான். ஐடியாஸ் ஆர் ஃபீலிங்ஸ், ஓகே, ஹாப்பினஸ், தாட், ப்ராப்ளம், சக்ஸஸ், சொல்யூஷன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிச்சிடுறோம் அந்தந்த ஹெட்டிங் கீழே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19ல் read the following paragraph and pick out the different types of nouns and put them in the table. Hobby is an activity that we enjoy doing in our free time. It keeps us busy in our leisure time. People choose their hobby on the basis of their interest and personality. Do you know what Dr. APJ Abdul Kalam's hobby was?
ஸோ இதில் இருக்கிற வேர்ட்ஸ் நவுன் வேர்ட்ஸை வந்து பிக் அவுட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ராப்பர் நவுன் எது, காமன் நவுன் எது, கலெக்டிவ் நவுன் எது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் நவுன்னா என்னென்னு படித்தோம். இப்போது ஒரு பர்டிகுலர் பர்சனை நேம் மென்ஷன் பண்ணி சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகே. காமன் நவுன்றது காமனாக சொல்கிறது. இப்போ பாருங்கள், ஸ்கூலுன்றது காமன். இப்போ ஸ்கூல்லே வந்து சம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆனி பெசன்ட் ஸ்கூல், அடுத்து அரவிந்தோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது ப்ராப்பர் நவுன். கலெக்டிவ் நவுன் வந்து கலெக்ஷனாக சொல்கிறது. ஓகே. பீப்புள்ன்றது கலெக்ஷன், எல்லாரும் சேர்ந்ததை பீப்புள்ன்ற மாதிரி சொல்கிறோம், எல்லாரும் சேர்ந்தவங்கள பீப்புள். ஸோ கலெக்டிவ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ன்றது ஐடியாஸோ ஃபீலிங்ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ பாருங்கள், ஹாபின்றது என்னது, பொழுதுபோக்கு. ஸோ அது காமன் நவுன். ஹாபி இஸ் அன் ஆக்டிவிட்டி, ஒரு செயல். ஓகே. ஹாபி இஸ் அன் ஆக்டிவிட்டி தட் வி என்ஜாய்ன்றது என்னது, சந்தோஷப்படுறது. ஈவன் இட் டு கம்ஸ் அண்டர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்தது இட் கீப்ஸ் அஸ் பிஸி, ரொம்ப பிஸியாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருப்போம் இன் ஆர் லிஜர் டைம். பீப்புள்ன்றது கலெக்டிவ் நவுன். choose their hobby on the basis of their interest. அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட், அது அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். அண்ட் பர்சனாலிட்டி, அது அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். do you know what டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ஸ் ஹாபி வாஸ்? ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ன்றது நேம் ஆஃப் அ பர்சன் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து இட் கம்ஸ் அண்டர் ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ப்ராப்பர் நவுனில் வந்து அப்துல் கலாம், தென் காமன் நவுனில் ஹாபி ஆக்டிவிட்டி, தென் கலெக்டிவ் நவுன் பீப்புள், தென் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பிஸி, இன்ட்ரெஸ்ட், பர்சனாலிட்டி, லிஜர். ஓகே. என்ஜாய் அது கூட வரும். நெக்ஸ்ட் சி, fill in the blanks with the suitable collective noun. collective noun இது வந்து நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் இது பார்த்துருப்போம் நம்ம. இது ஃப்ளாக், அடுத்து பவுல், ஃப்ளாக், கப், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. பாருங்கள், கொயர், ஷவர், பவுல், ஃப்ளாக், கப், பேர், ஸ்வாம், பஞ்ச், ஹர்ட், பாட்டில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a dash of cows, herd of cows, மந்தையான்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், herd, HERD. செகண்ட், a flock of birds, பறவைகள் கூட்டமாக பறக்கின்றன. ஓகே. ஸோ அது flock. a choir of singers, ஸோ அந்த சிங்கர் குரூப் இருப்பாங்க இல்லையா, choir of singers. then a bottle of milk, a cup of tea. then sixth, a swarm of ants, SWARM. then seven, a bunch of grapes, கொத்தாக காய்த்தனன்ற மாதிரி. ஸோ அது கலெக்டிவ் நவுனில் bunch. 8 a bowl of rice, bowl. number 9, a pair of shoes. 10, a shower of rain. Okay. so இதுதான் collective nounல a herd of cows, a flock of birds, a choir of singers, a bottle of milk, a cup of tea, a swarm of ants, a bunch of grapes, a bowl of rice, a pair of shoes, a shower of rain. இதுதான் collective noun. so நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொனவுன் பற்றி பார்க்கலாம். அதோட எக்ஸசைஸ் முடிச்சிட்டோன்னா இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.